இந்தியர்களின் கலாச்சார அடையாளம் இந்துத்துவா அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் நேற்று பேசியிருக்காரு. அவரது பேச்சுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் பல்வேறு குரல்கள் எழுந்திருக்கின்ற இன்னைக்கு செய்தித்தாள்கள் அதை பற்றி செய்திகள்லாம் வந்திருக்கு. நம்ம அந்த தலைப்பெடுத்து விவாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்தியர்களின் கலாச்சார அடையாளம் இந்துத்துவா. இந்தியா இந்த நாள் வரை ஒருமைப்பாட்டுடன் இருப்பதற்கான அடிப்படை, அந்த அடிநாதம் என்பது இந்துத்துவா தான் அப்படின்னு மோகன் பகவத் சொல்ற கருத்து பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒடிசாவில் ஒரு ஒடிசா வீக்லிங்கிற ஒரு இதழினுடைய பொன்விழாவில் பேசும்போது அவர் பேசியிருக்கிறார். இன்றைக்கு எல்லா நாளேடுகள்லையும் அந்த செய்தி வந்திருக்கிறது. அவர் சொல்லுவதில் ஒரு 3 செய்தி இருக்கு. ஒன்று, ஜெர்மனில் வாழ்கிறவர்கள்லாம் ஜெர்மானியர்கள் என்றால் இந்துஸ்தானில் வாழ்கிறவர்கள் ஏன் இந்துக்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. இது ஒன்று. எந்த மதத்தவரானாலும் அவர் இந்து தான், இந்தியாவில் இருக்கிற வரைக்கும். கடவுள் நம்பிக்கையே இல்லை என்றாலும் அவர் இந்து தான். இது இரண்டாவது. மூன்றாவது, நாஸ்திகன் என்பவன் தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் நாத்திகன். இப்படி ஒரு 3 அவர் சொல்லியிருக்க விவேகானந்தரை மேற்கோள் காட்டி சொல்றேன். இந்த 3 செய்திகளுமே விவாதத்திற்குரியவை, ஏற்றுக்கொள்ளவே இயலாதவை. முதல்ல இந்துஸ்தானில் வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்துக்கள் இல்லையான்னு கேட்கிறார். முதல்ல இந்துஸ்தான் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரசமைப்பு சட்டத்திலேயே இந்தியா, தட் இஸ் பாரத், ஷெல் பி த யூனியன் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் என்று இருக்கிறதே தவிர இந்துஸ்தான் என்கிற பெயர் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நான் அறிந்த வரையில் எங்கேயும் இல்லை. இந்துஸ்தான் என்கிற ஒரு நாடு அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெயரும் இல்லை, அப்படி ஒரு நாடும் இல்லை. எனவே இல்லாத ஒரு நாட்டை பற்றி அவர் பேசுகிறார். இது ஒன்று. இரண்டாவது, எந்த மதத்தில் இருந்தாலும் இந்துதான் என்பதே எனக்கு அது புரியல. அப்போ இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்துக்களா, அல்லது இந்தியாவில் இருப்பதால் அவர்கள் மீது இந்த மத ஆதிக்கம் செலுத்தப்படும் என்பதை மோகன் பகவத் மறைமுகமாக சொல்லுகிறாரா? ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன், நண்பர் அது சரியில்லைன்னா மறுக்கலாம். இந்து என்றால் அந்த பெயர் எப்படி வந்தது என்பதை நான் சொல்லலை. சங்கராச்சாரியார் தெய்வத்தின் குரல் புத்தகத்தினுடைய முதல் பாகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். வெள்ளைக்காரன் இந்து என்று பெயர் வைத்தானோ நாம் பிழைத்தோமோ, இல்லையானால் அவர் 4 பேரை குறிப்பிடார். சைவர், வைணவர், முருகபக்தர், எல்லையில் உள்ள அம்மனை வழிபடுவோர் என்று பலரும் பிரிந்திருப்போம். சைவர்கள் எப்போதாவது விஷ்ணுவை கடவுள் என்று ஏற்பார்களா? வைணவர்கள் சிவனை ஏற்பார்களா என்றெல்லாம் விரிவா சொல்லிட்டு வெள்ளைக்காரன் இந்து என்று பெயர் வைத்ததால் நாம் பிழைத்தோம் என்றுதான் அவர் சொல்லுகிறார். எனவே எல்லோரும் இந்துக்கள் என்பதே சட்டப்படி சரியானது அல்ல, சமூகத்திலும் இல்லை. இந்த செய்திகள் சொல்லுங்க. நாத்திகனை பற்றி நம்ம பிறகு மோகன் பகவத் சொல்லக்கூடிய இந்த அடிப்படைக்கு என்ன காரணம்? சட்டத்தில் வேணா, சட்டபூர்வமாக இந்த நாட்டுக்கு வேணா இந்துஸ்தான்னு பேர் இல்லாமல் இருக்கலாம். சேதமில்லாத இந்துஸ்தானம் அதை தெய்வம் என்று கும்படடி பாப்பான்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. நம்ம நாட்டை மக்கள் பாரதம் தான் நம்ம நாட்டுடைய பேர். இந்தியாங்கிறது வெள்ளக்காரன் வந்து பல வெளிநாட்டுக்காரன் வந்ததுக்கப்புறம் இந்தியா வந்துருச்சு. இன்னைக்கு கூட கான்ஸ்டியூஷன் என்ன இருக்குது? இந்தியா, தட் இஸ் பாரத். ஒரு நாட்டுக்கு 2 பேர். உலகத்தில் வினோதமானது நம்ம நாடு தான். அதனால் ஹிந்துஸ்தான், இன்னைக்கு பாகிஸ்தான் ரேடியோ திறந்தீங்கன்னா இந்துஸ்தான் 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 தான் சொல்கிறாங்க. ஒரு நாள் கூட இந்தியான்னு சொல்கிறத விட தமிழ்லேயே செய்தி சொல்கிறான், இந்துஸ்தான் தான் சொல்கிறாங்க. அரபு நாடுகளுக்கு போனாலும் இந்துஸ்தானியான்னு தான் கேட்குறான். பாகிஸ்தானியா இந்துஸ்தானியான்னு தான் கேட்குறான். இந்துஸ்தானங்கிறது இந்த நாட்டுடைய கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை அகண்ட பாரதமாக இருந்த பொழுது இந்த நாடு உலகம் இந்துஸ்தானம் என்று தான் அறியப்பட்டது. ஆனால் இன்றைக்கும் வடபாரத்தில் பல இடங்களில் இந்துஸ்தானம்னா இந்த நாட்டை தான் குறிக்குது, எல்லாருக்கும் தெரியும். அதனால் சட்டத்தில் இல்லைங்கிறனால அது வந்து இந்துஸ்தானம் நம்ம நாடு இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது, பழக்கத்தில் இருக்குது. ரெண்டாவது, ஹிந்துக்கள் இந்த நாட்டில் இருக்க கிறிஸ்தவம், இஸ்லாம், எந்த மதம் கூட கலாச்சாரம் நாங்கள் சொல்கிறது, சங்கராச்சாரியார் அவருடைய என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஆர்எஸ்எஸ் சொல்லுவது ஹிந்து என்றால் கலாச்சார அடிப்படையில், வாழ்க்கை முறை அடிப்படையில் இந்த நாட்டில் அவங்க எந்த வழிபாடுகளை பின்பற்றினா கூட பண்பாட்டின் கலாச்சாரத்தின் அடிப்படையில் அவர்கள் இந்துக்கள்னு சொல்கிறோம். அதனால் உடனே முஸ்லீம்கள், ஏன்னா சவுதி அரேபியாவில் கூட நம்ம நாட்டை இந்து முஸ்லீம் தான் சொல்கிறாங்க, சைனாவில் கூட இந்து முஸ்லீம் தான் சொல்கிறாங்க. அதனால் இது இந்த நாட்டினுடைய அடையாள பேர். நம்ம நாட்டு பண்பாட்டின் நாகரிகத்துடைய பழக்க வழக்கங்களுக்காக இந்து, வாழ்க்கை முறைக்காக இந்துன்னு சொல்றதே தவிர ஹிந்து மதம் சொல்கிற மாதிரி நம்ம நாட்டில் உண்மையில இந்து மதம்னு ஒரு மதம் கிடையாது. பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் சேர்த்து ஒரு இந்துவாக இருக்குது. இல்லைன்னா இந்த பழைய காலத்து பத்திரங்கள்லாம் எடுத்து பார்த்தா வந்து விஷ்ணு மதம், சிவ மதம் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கு தவிர நம்ம நாட்டில் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்று தேவையில்லாமல் இருந்துச்சு. வெளிநாடுகள்லேருந்து மதங்கள் வந்து இங்கெல்லாம் வந்ததுக்கு பிறகு நம்ம அனைவருக்கும், ஏன்னா பெரும்பான்மையான பழக்க வழக்கம் உள்ளூர் பழக்கம் வேணா வேறுபடும். உள்ளூருக்கு நதி விடுவாங்க, வழிபாட்டு முறை வேறுபடுது. அடிப்படையில் ஆன்மா பற்றிய சிந்தனை, கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு பிறப்பு இறப்பு, இறப்புக்கு பிறகு என்ன, இந்த மாதிரி நாடு முழுவதும் ஒரே மாதிரி தான். அவங்க சைவனாக இருக்கலாம், வைஷ்ணவனாக இருக்கலாம். அதனால இந்துங்கிறது பிற்காலத்தில் நமக்கு கான்ஸ்டிடியூஷன் சபை எல்லாம் விவாதிச்சு ஒரு இந்துன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு செய்தியை நான் வந்து நண்பர் ஒப்புக்கொண்டதற்கு ரொம்ப மகிழ்ச்சி. சரியா சொன்னார் அவர்.
சங்கராச்சாரியார் அப்படி சொல்லலன்னு சொல்லல. சங்கராச்சாரியார் எப்படியா சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லிருக்கலாம் சார். அவருடைய எங்களுடைய கருத்து நான் வந்து சங்கராச்சாரியாருக்கு நான் கருத்து சொல்ல நான் மேற்கோள் காட்டியது பெரியார் திடல்ல இருந்து அல்ல, சங்கர மடத்துல இருந்து. எனவே இந்து சமுதாயம் முழுவதுக்கு அவரை பின்பற்றா சொல்ல முடியாது. இந்துஸ்தான் என்பது பாகிஸ்தான் சொல்லித்தான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா பாகிஸ்தான் பல நாடுகள்ல இந்து பழைய மேப் எடுத்து பாருங்க. நம்ம நாட்டுல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடத்துல மேப் இந்துமா பெருங்கடல் இருக்கு. அந்த பெயர்கள் மாதிரி இருக்கு. அதனால இந்துஸ்தானம்ங்கிறது பாரதியாரோட பல கவிதைகள்ல இருந்து பாரம்பரியமா பெயர் ஒரு பக்கம் இருக்கட்டும். கேள்வி இதுதான், எல்லா மதத்தவரும் இந்துக்கள் என்று சொல்லுவது எப்படி? ஆமா சார், வழிபாட்டு இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் தான் இந்து நம்ம சொல்றதை தவிர வழிபாட்டு முறையில் இந்து நாங்க சொல்லல. இல்ல, இந்தியாவில் வாழ்கிறவர்கள் எல்லாம் இந்தியால இந்த நாட்டுடைய பிறந்து வளர்ந்து வெளிநாட்டிலே சில பேர் வந்திருக்கலாம். இப்ப யூதர்கள் கொஞ்சம் அங்கேயும் வந்திருக்கலாம், இல்ல பார்சிகள் வந்திருக்கலாம். அவங்கள தவிர இந்த நாட்டில் இருக்க கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் யார்? அவங்க எந்த தலைமுறையை சேர்ந்தவங்க? எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி அவங்க கிறிஸ்துவ முஸ்லீமானாங்க? சரி, அவருடைய முன்னோர்கள் இந்துக்களா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அவங்கள்ட்ட பல பழக்க வழக்கங்கள், இந்த சமுதாயத்தில் நிலவி வர்ற பழக்கத்தை வெவ்வேறு பேர் கொடுத்து அவங்க பின்பற்றிட்டு தான் இருக்காங்க. கலாச்சார அடிப்படையில் நாம சொல்றோம் அவங்க இந்துக்கள் சொல்லி, வழிபாட்டு அடிப்படையில் நாம சொல்லல. அடுத்த கட்டத்தில் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பற்றி பேசினாலே அவரை மதவாதி அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இது வந்து ஒரு வகையான ஆலோசனை, ஒரு விவாத பொருள் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அவருக்கு பதில் என்ன? அதாவது நீங்க உங்கள் மதம் பற்றி, உங்கள் மதத்தின் பெருமைகள் என்று நீங்கள் கருதுகின்றவைகளை பற்றி, உங்கள் நம்பிக்கைகளை பற்றி பேசினால் மதவாதின்னு சொல்லல. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் எங்க மதம் தான் சொன்னா அது மதவாதம் இல்லாமல் வேற என்ன? இப்ப நீங்க இந்த இந்து என்கிற பெயர் வெள்ளைக்காரன்ட்டு வந்துச்சு. சர் வில்லியம் ஜோன்ஸ் தான் ஹிந்து லா கொண்டு வர்றார். ஆனால் இந்தியா விடுதலை பெற்றதற்கு பிறகு 1955 அந்த ஹிந்து லா ஒழுங்குபடுத்தப்பட்டு தொகுக்கப்பட்ட போதும் கூட என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்போவாவது ஒரு 4 பேரை விட்டுட்டு சொன்னான், இந்த சட்டம் எவரெல்லாம் மதத்தால் இஸ்லாமியராக, கிறிஸ்தவராக, யூதராக, பார்சியாக இருக்கிறாரோ அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது. எனவே அவர்களை தவிர மற்ற எல்லாரும் இந்துக்கள் என்பது அதிலிருந்து பெறப்படுகிற பொருள். நான் கேட்குறேன், இப்போ ஆன்ம சிந்தனை பற்றி நண்பர் பேசினார். உபநிடதங்கள் பிரம்மம் பற்றியும் ஆன்மா பற்றியும் பேசுகின்றன. ஆன்மா அடிவற்றது என்கிறது கீதை. ஆன்மா என்றே ஒன்று கிடையாது என்கிற அனான்மவாதத்தை வைக்கிறது பௌத்தம். அனித்தியம், அனான்மம் என்பது பௌத்தத்தினுடைய அடிப்படை வாதங்கள். எனவே ஆன்மா அடிவற்றது என்று சொல்லுகிற ஒரு மதமும், ஆன்மா என்று ஒன்று கிடையாது என்கிற அனான்மவாதத்தை வைக்கிற ஒரு மதமும் எப்படி ஒரு மதமாக ஆகும் என்பது என்னுடைய கேள்வி. நாங்கள் ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டம் சரி, நாங்கள் வந்து இந்த மத அடிப்படையில் இந்துக்கள்னு சொல்லலை. அவங்க புத்தனை வழிபடலாம், புத்தனுடைய ஆன்மா இல்லைன்னு சொல்கிற புத்த மதத்தின்னு வேணால் இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்து மதம் பிடிக்காமல் அவங்க போயிருக்கலாங்க. ஆனால் அது இல்லாமல் வேற மறுபிறப்பு பல விஷயங்கள் அவங்க நம்மளோட ஒரு சில இடங்கள், இப்போ வைஷ்ணவத்துக்கு, சைவ அத்வைதத்துக்கு, விஸ்வாத்துக்கு ஆன்மா என்ன ஆகுங்கிற கருத்து வேறுபாடு. அதனால் யாரும் சண்டை போட்டுக்குள்ள உடஞ்சு போயிடல. சில விஷயங்கள் சொல்ல வர கருத்து மத ரீதியாக ஒருவர் இஸ்லாத்தை வணங்கலாம். என்னுடைய சந்தேகத்தை கேட்டேன். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மதங்கள் இந்தியாவிலேயே தோன்றி வளர்ந்தவை, இதுக்கான அடிப்படை இந்து மதத்திலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா புத்தம் ஜெயினமும் இங்க இருக்கிற சில சீர்திருத்தத்துக்காக தோன்றிய மதங்கள் தானே சார். வெளிநாட்டுல எங்க இங்க இருந்தா வெளிநாட்டுக்கு ரெண்டு போச்சே தவிர, ஒரு நிமிடம், இந்த பௌத்தமும் சமணமும் தோன்றிய போது இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது சார். அது அப்ப கிடையாது சார். இன்னைக்கு இன்னக்கனோட அந்த காலத்துல இந்து மதம் என்று ஒன்று கிடையாதுங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்க. அப்புறம் எப்படி இல்லாத மதத்திலிருந்து பௌத்தம்? சனாதன தர்மம், சனாதன மதம், வேத கோட்பாடுகள் இருக்கு. அந்த வேத கோட்பாடுல சிலது பிடிக்கல புத்தர்ல அந்த விரும்புறவங்க அவங்க புத்தர் சொன்னாரு அதை பின்பற்றினாங்க. அதே போல ஜைனர்களுக்கு சில விஷயங்கள் முரண்பாடு வந்து பண்ண தவிர வேறு எத்தனையோ விஷயங்கள்ல ஜைன மதம், புத்த மதம், இந்து மதம் என்று சொல்லக்கூடிய நம்ம நாட்டில் இருக்கிற மதங்கள் எல்லாம் பல அடிப்படையான அம்சங்களை ஒத்துதான் இன்னைக்கும் போயிட்டு இருக்கு. இல்ல, அது ஒரு முக்கியமான மதங்கள் அவைகள் எல்லாம் சில ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு திரும்ப திரும்ப நண்பர் சொல்றார். இஸ்லாமுக்கும் கிறிஸ்தவத்துக்கும், ஒரு நிமிடம், பைபிளுக்கும் குர்ஆனுக்கும் சில இடங்கள்ல ஒற்றுமை இருக்கலாம். ஆணினுடைய விலா எலும்பிலிருந்து பெண் படைக்கப்பட்டாள்னு சொல்றது ரெண்டும் சொல்றதுனால ஒற்றுமைகள் இங்க பிரச்சனை இல்ல. ஒற்றுமைகள் இங்க பிரச்சனை இல்ல. அனைத்துக்குமான அடிப்படை ஒன்று அப்படின்னு சொல்றதா இப்ப இங்க சர்ச்சைக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.